அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே! தமிழ் வருஷப்பிறப்பு ராசி பலன்கள். அதாவது நெறைய விஷயங்கள் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணல. குறிப்பாக 4 விஷயம் சொல்றேன் நான். கரெக்ட்டா நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டீங்க அப்டின்னா, இந்த நிலையிலும் உங்களோட வாழ்க்கையில செம்மையா கொண்டுட்டு போறது, யாரோட உதவி இல்லாம, யாரோட ஒத்துழைப்பு இல்லாம, நீங்களே வழிநடத்துறது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். குறிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரன் சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறார். எங்க? குடும்பஸ்தானாதிபதியில. சரிங்களா? அங்க உட்கார்ந்திருக்கிறாரு அப்டின்னா, நமக்கு சோதனைகள் பண்றாரு. அதாவது செலவு குடுக்குறாரு. என்ன செலவு? இப்ப பிள்ளைகள் பூரா பார்த்துட்டீங்க அப்டின்னா 10த் முடிச்சாச்சு. +1, +2 முடிச்சாச்சு. கல்லூரிக்கு போக வேண்டியது இருக்குது. இல்ல கல்லூரி காலம் முடிச்சாச்சு. அதாவது அந்த செலவு காத்துட்டு இருக்குது. ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்ல அப்டின்னா அவங்க வெளிநாடு போகணும். இல்ல அவங்க விரும்பின படிப்பு படிக்க வைக்கணும் அப்டின்ற மாரி சுப செலவுக்கு ஒசரம் காத்துட்டு இருக்கிறாரு. நமக்கு அதிபதி யாரு? சனீஸ்வர பகவான். ஆனா, அதே மாரி பார்த்துட்டீங்க அப்டின்னா, கும்பராசி நேயர்கள் புத்திசாலிகள். ரொம்ப பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்றது, ஹெல்ப் பண்றது, அதே மாரி வச்சுக்கோங்க அர்ஜென்ட்க்கு உதவுறது. இதெல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனா, இப்ப நீங்க அடுத்தவங்களுடைய உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது, நம்ப யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? அப்டின்ட்டு ஒவ்வொரு நாளும் வானத்த பார்த்து நீங்க கிட்டத்தட்ட வருத்தப்படுறீங்க. அதே மாரி வச்சுக்கும்போது, அந்த சாமிய பார்த்தீங்கன்னா கும்புடுறீங்க. சில நேரத்தில திட்டவும் ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் உங்களோட நிலைமை. இப்படியாப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள பூரா சொல்லி முடிச்சிடுறேன். 2 குடைவன் அப்படி சொல்லும்பொழுது மனைவி, மக்கள். அந்த குழந்தைகளோட எதிர்காலம் தீர்மானம் பண்ணக்கூடிய அளவுக்கு. நாம பண்ணித்தான் ஆகணும். கட்டாயம் வேற வழியே இல்ல. வாங்கோணும், விக்கோணும், இல்ல வைக்கோணும். அதான் நிலைமை. சரிங்களா? இதெல்லாமே பண்ணும் பொழுது பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல என்னதான் பண்றது? அதாவது பிள்ளையோட எதிர்காலம் நாம பட்ட கஷ்டம் பிள்ளைங்கள படக்கூடாது. அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள், நைட்டு ஃபுல்லாமே தூங்காம புலம்பிக்கிட்டு, மனைவிகிட்ட கேட்டுட்டு, மனைவி கணவர்ட்ட கேட்டுட்டு, இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, விடியும் பொழுது ஏதோ ஒரு வடிவத்தில, தெய்வம் மாரி யாராவது நமக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கை நீங்க வச்சுக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, நாளைக்கே நடக்குமா அப்படின்னு அளவுக்கெல்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது அந்த டைம் ஆக ஆக பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம் இல்லைங்களா? கடைசி காலகட்டத்தில நமக்கு ஒரு உதவி கிடைக்கும். இது கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா பார்த்துட்டீங்க அப்படின்னா, குடும்பத்தில ஆணும் பெண்ணும் வகையில ஒரு விரிசல், ஒரு சண்டை. நீயா நானா? நீ என்ன சம்பாரிச்ச? நீ என்ன பண்ணுன? என்ன சேர்த்தி வச்சிருக்க? பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போற? இந்த கேள்வி மனைவியும் கேட்கும், பிள்ளைகளும் கேட்பாங்க. அப்ப நாம நிம்மதி தேடி வேற பக்கம் போற மாரி ஆயிரும். உலகமே வேண்டாம், ஊரு வேண்டாம், நம்ம வாழ்ந்து புரோஜனம் இல்ல அப்படின்ற அளவுக்கு தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் இதெல்லாம் ஏற்படும். குறிப்பா சொல்றேன், கும்பராசி நேயர்கள் கோபத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஒரு பொருள் விக்கிறதா இருந்தாலும் சரி, அடமானம் வைக்கிறதாலும் சரி, இல்ல நம்ம வாழ்க்கைய வேற மாரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி பண்ணாலும் சரி. ஏன்னா சனீஸ்வர பகவான் தாக்கம் நமக்கு கொஞ்சம் வேற மாரி இப்ப கொண்டுட்டு போறாரு. சரிங்களா? இது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய அவசியம். ஆனா 5ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பிரச்சனை கொடுக்கக்கூடிய சனி பகவான சமாளிக்கிற அளவுக்கு, அது தீர்வு பண்ற அளவுக்கு நமக்கு நல்ல வாய்ப்புமே நமக்கு இருக்கு. அதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்க குடுக்க வேண்டியது இருக்கு. 3ஆம் இடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, செவ்வாய் பகவானும், சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு தொடக்கத்திலேயே. அதேமாரி 4ஆம் இடம் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குரு பகவான். அந்த குரு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பார்வையில நமக்கு இருக்கிறாரு. அது மட்டும் தான் நமக்கு ஒரு சிறப்பு பார்வையில இருக்கிறதுனால, கொடுக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் பிரச்சனைய குரு பகவான் தீர்த்து வைக்கிறாரு. அப்ப அதுக்குண்டான நான் டைம் குடுக்கணும். சரிங்களா? எடுத்தோம், கவுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா, பார்த்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இது நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக தொழில் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வேலைய விட்டுட்டு போயிரலாம். வேலைய வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். உங்கட்டலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்டா, பெட்டி கடை வச்சுக்கிறேன்டா, டெய்லி அன்றாட வேலைக்கு போறேன்டா, இல்ல அப்படின்னா கட்டட வேலைக்கு போறேன், அந்த வேலைக்கு போறேன் அப்படிங்கிற அளவுக்கு கோபப்பட்டு செய்யற வேலைய விட்டுட்டு வர வேண்டாம். அதேமாரி சொந்த வேலைய நீங்க விட்டுற வேண்டாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. உலகமே இருண்டு போயிருச்சு. அங்கங்க என்ன பிரச்சனை நடக்குது. அங்கங்க சிக்கல் நடக்குது. அதாவது நமக்கு தீர்வே இல்ல. நம்ம கடைசி வரைக்கும் அப்பா, அம்மா பார்க்க மாட்டோம். பொண்டாட்டி புள்ள பார்க்க மாட்டோம். நம்மளோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிரும். அப்படின்ற அளவுக்கு பயமும் இருக்கு, படபடப்பும் இருக்கும். சரிங்களா?
அதனால வந்து டக்குன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, "என்ன விட்டுருங்க. நான் நடந்தே கூட போய்க்கிறேன். இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன்." அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த மாரி ஒரு எண்ணங்கள், அத வந்து செயல்படுத்த முடியாத ஒரு எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணவே வேண்டாம். கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, உங்கள உயிருக்கும், உங்க உடைமைக்கும் எந்த ஒரு சேதாரமும் நமக்கு இருக்காது. சரிங்களா? எல்லாத்துக்கும் உதவி கிடைக்குது, நமக்கு கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு நீ நினைக்கவே வேண்டாம். ஆனா, நம்மள ஒரு முக்கியஸ்தானமாக ஒருத்தர் வச்சிருக்காங்க. கடைசியில போம்போது, நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புமே, அதேமாரி திரும்பி வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புமே, அதேமாரி அங்க இருந்தாலும் பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, நம்ம நிலைமைய பார்த்து, நேர்மைய பார்த்து, நம்மளோட செயல பார்த்து, நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது இத்தன வருஷம் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு, வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நம்மள பத்தி சில பேர் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. யோசனை பண்றாங்க. நமக்கு எதோ நல்லது பண்றாங்க. அந்த நல்லது எப்படின்றத வந்து யோசனை பண்றாங்க. இது வந்து 3வது விஷயம். இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக்கணும். அப்ப நமக்கு வந்து பொறுமை, நிதானம், அமைதி அவசியம் கும்பராசி நேயர்களுக்கு. 7ஆம் இடத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யார் இருக்கிறாங்க? அதாவது கேது பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா, கலசரக்காரகன். அதாவது வந்து வ உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியனோட வீட்ல. சூரியனோட வீட்ல இருந்தாலே இல்லத்தரசிகள் அப்படி சொல்லும் பொழுது, கோவத்துக்கு உண்டான உச்சத்துக்கே போயிருவாங்க. சமையல் கட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா பால் இல்ல, காய்கறிகள் இல்ல. இன்னைக்கு சமையல் பண்றதுக்கு வந்து அரிசி இல்ல, பருப்பு இல்ல. இந்த நிலைமை கண்டிப்பா உங்களுக்கு சில பேருக்கு உருவாகும். எல்லாத்துக்கும் சொல்ல வரல, சில பேருக்கு உருவாகும். சரிங்களா? அப்ப அந்த சமையல் கட்ட நிரப்புறதுக்கு என்ன ஒரு வழிமுறையோ அது பாருங்க. உங்ககிட்ட இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த ஏதோ ஒரு வரவு வருது அப்படின்னா யாருகிட்டயுமே ஒரு எனாம் கேட்காம, அதாவது அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே ஒரு பால் பாக்கெட் எல்லாமே இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. கும்பராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் சமையல் கட்டு காலியா இருந்தது அப்படின்னா, அது தரித்திரத்துக்கு உண்டான அறிகுறி. இத நோட் பண்ணிக்கங்க. சமையல் கட்டு பொறுத்தவரைக்குமே எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாமே இருந்து, அதுக்கு மேல சமையல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனை பண்ணணும். அதேமாரி கணவரோ, மனைவி யாரு கேட்டாலும், அத டக்குன்னு பண்ணி குடுக்குற அளவுக்கு எல்லாமே நிறைஞ்சிருக்கணும். அது நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில தரித்திரம் நிவர்த்தி ஆகுது. தனம் உண்டாகும். நல்ல விஷயங்கள் உண்டாகும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனைச்சது நடக்கும். திடீர்னு பெரிய உதவிகள் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து கும்பராசி நேயர்களுக்கு உண்டான ஒரு பொதுவான விஷயம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல கேது பகவான் ஸ்ட்ராங்கான இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரே. நமக்கு குழப்பறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. ஏன்டா நீ இருக்கிற அழகு, அறிவு, டேலண்ட் நீ இருக்கிற வசதிக்கெல்லாம் அந்த இடத்துல பொண்ணு பார்க்குறியா? அந்த இடத்துல பேசி முடிக்கிறீங்களா? அப்படின்ட்டு. சரிங்களா? கிடைச்சத பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணாலும், அவங்க வர நேரம் உங்களுக்கு வந்து வேற விதமான ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு வழி நடத்துறது, சப்போர்ட் பண்றது, இது எல்லாமே மனைவி மூலியமாக இருக்கும். நீங்க ஒரு பெண்ணாக இருந்தால், கணவர் அந்த மாரி வச்சு வைக்கும்போது, நம்ம ஒரு தங்கத்தட்டுல தாங்குற அளவுக்கு இந்த மாரி யோகங்கள் நமக்கு திரும்பி வருது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அ தடை பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன் நான். இந்த கேது பகவான் எதையோ ஒரு விதத்துல தடுப்பாரு. வயசு ஆயிட்டே இருக்குது. இதை விட வந்து வேற நல்ல விஷயம் வரும். நல்ல ஒரு வரன் வரும் அப்படின்ற அளவுக்குலாம் எதிர்பார்க்க வேண்டாம். இது கிடைக்கிறது வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றேன் நான். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, விருப்பத்த சொல்லி லவ் பண்றேங்க. ரொம்ப நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்கட்ட சொல்லணும். அத வந்து நீங்க சொன்னா வந்து ஏத்துப்பீங்களான்னு தெரியல. பயமா இருக்குது. ரொம்ப நல்லா பழகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, தயக்கமெல்லாம் வேண்டாம். சொல்லி முடிச்சிருங்க நீங்க. சரிங்களா? ஏன்னா வந்து எஸ்ன்னு சொன்னா சந்தோஷம். இல்ல அப்டின்னா வந்து இத நெனச்சுக்கிட்டே நம்ம வந்து காலத்த ஓட்டுறத விட, அடுத்த வேலைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இத விட பெட்டரா நமக்கு அமையும். அதனால வந்து ஒரு முடிவு எடுக்கிற மாரி நீங்க ஏப்ரல் மாசம் அதாவது எண்டுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கங்க. நல்லதா இருந்தால் கண்டிப்பா கன்டின்யூ ஆகும். கெட்டதா இருந்தால் இது அடுத்தது நல்ல விஷயம் நமக்கு கண்டிப்பா நடக்கும். இது வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்தது வந்து குழந்தை பாக்கியம் நமக்கு வந்து ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? அப்டின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா நல்லா யோசனை பண்ணிக்கங்க. இந்த தமிழ் வருஷத்துல, இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் இல்ல அப்டின்னா, நமக்கு வந்து எப்பவுமே இல்லன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அதாவது வந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கிறாரு. நல்லது பண்றாரு, புதனோட வீட்ல இருக்கிறாரு. நீண்ட நாளாக ஆசைப்பட்டு, ஆர்வமாக அதேமாரி தவமா இருந்து, விரதம் இருந்து, இதெல்லாமே பண்ணுனது அதோட வந்து பலன். அதனோட வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, குறிப்பாக அந்த ஒரு தவம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பயன்படும். அதனால குழந்தை பாக்கியம் குறையில்லாம கிடைக்கும். இத சொல்லி நெறைய விஷயங்கள நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா கிடைக்கும்.
நீங்க ஆச்சரியமா படலாம் நீங்க. சரிங்களா? விசேஷம் இருந்தீங்க அப்படின்னா 10வது மாசத்துல ஒரு மகாலட்சுமியோ, இல்ல அப்படின்னா கிருஷ்ண பகவானோ உங்க கையில வந்து ஒரு தவழ்ற அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அது குறையில்ல. உடம்பு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கவலைக்கு நீங்க இடம் குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு வேற மாரி பிரச்சனை வந்துரும். கவலைக்கு நீங்க இடம் குடுக்க வேண்டாம். அதே மாரி காசு, பணம் இல்ல. தேவைகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துக்கோசரம் பாடுபட்டு பிரயோஜனம் இல்ல. அக்கம் பக்கம் கேட்கிறவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. குடும்பத்திலே நம்ம தனிமைப்படுத்துறாங்க. அப்படி இந்த நிலைமையில உருவாகும். இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து சோர்ந்து போக வேண்டாம். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லுவாங்க. அந்த கடமைய நீங்க செய்யுங்க. கண்டிப்பா நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள், ஒரு வாய்ப்புகள் இந்த கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரிங்களா? அதனால கலங்கி பார்க்க வேண்டாம். சொத்து, ஒரு மண்ணு, ஒரு வீடு வாசல், ஒரு கிரயம் பண்றது இதெல்லாம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திங்க. அசையா சொத்து மேல வந்து நீங்க வந்து முதலீடு பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாரி வந்து ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது கூட நமக்கு நல்லபடியா தான் இருக்கு. அது வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆனவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இல்ல. கொஞ்சம் ரொம்ப டவுனா இருக்கிறவங்களுக்கு இதுல வழிநடத்துற ஒரு பிரச்சனையா இருக்கும். இது கடைசியில எல்லாத்துக்கும் தகுந்த மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்குண்டான விமோசனம், போகு வழி, ஒரு பரிகாரம் சொல்றேன். இது நீங்க கேட்டுக்கங்க. சனிக்கிழமையானா, சனீஸ்வர பகவான் பிடிச்சதே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஜீவராசிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பசி ஆத்துறது. சரிங்களா? காகம், குருவி, நாயி, பூனை, பசுமாடு. சரிங்களா? இதுக்கெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன அந்த நேரத்தில என்ன கையில கிடைக்குதோ, அதெல்லாம் வந்து மனசார நீங்க குடுக்குற மாரி பாருங்க. நாய்க்கு இருந்தா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, வந்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போடுங்க. பூனையா இருந்தா வீட்ல இருந்தா பால் ஊத்துங்க. காகமா இருந்தா சாப்பாடோ, ஒரு மிக்ஸரோ இல்ல அப்படின்னா வந்து ஒரு பிஸ்கட்டோ கொஞ்சம் நுணுக்கி போட்டீங்க அப்படின்னா, காகமும் சரி, பறவைகளும் சரி, எது சாப்பிட்டாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த நம்மளோட பாவத்த அது கொண்டுட்டு போயிரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. இது கண்டிப்பா நீங்க செய்யுங்க. நிச்சயமாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, உச்சத்துல தான் நல்லது தான் அதேமாரி குறிப்பாக வளர்ச்சி தான் குடுப்பாரே தவிர, அத வந்து சோதனை எல்லாம் வந்து நம்ம பட்டாச்சு, நம்ம தெளிஞ்சாச்சு, இது சாதனையாக்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சி நிச்சயமா நடக்கும். இது எல்லாமே கும்பராசி பற்றிய பொதுவான தகவல்கள். இதுல வந்து கொஞ்சம் வந்து ஒரு முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா, உங்களோட திசை புத்திகள் மாறி இருக்கும். ராசி கட்டத்துல வந்து அந்த கட்டங்கள், அது கிரகங்கள் மாறி இருக்கும். அதனால உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க பார்த்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. எந்தெந்த கட்டங்கள் எங்க இருக்கு? எனக்கு நமக்கு என்ன திசை நடக்குது? என்ன புத்தி நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பின்னாடி நீ செயல்பட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களோட வாழ்க்கைய வேற மாரி கொண்டுட்டு போயிரலாம். நீங்க ஜாதகம் துல்லியமா பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, என்னோட நம்பர் கீழ இருக்குங்க. அதுல வந்து நீங்க வந்து ஒரு மெசேஜ் மூலியமாவோ, தொலைபேசி மூலியமாகவோ என்னை அழைத்து உங்களுடைய எதிர்காலத்த கரெக்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை நல்ல விதமாக அடுத்த கட்டத்த நீங்க கொண்டுட்டு போகலாம். இந்த காணொளியை முதலா பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமத்தி ஆல் என்ற பட்டன் நீங்க அமைத்திக்கங்க. அதேமாரி இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களும் சரி, நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கண்டிப்பா நிச்சயமா நான் போடக்கூடிய ஒரு காணொளி எந்த ஒரு வடிவத்திலயும் ஏதோ ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். சரிங்களா? நண்பர்களுக்கும் சரி, அதேமாரி வந்து மத்தவங்களுக்கும் சரி ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. அதேமாரி வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது உடனடியா நம்ம பார்த்தோம் அப்டின்னா, உடனடியா சரியான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம். வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.